ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பாமக தலைவர் அன்புமணி மற்றும் நிறுவனர் ராமதாஸ் இடையிலான மோதல் கடந்த 2 நாளில் நடந்த நிகழ்வுகளால் மேலும் வெளிப்படையாகியுள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே குழப்பம் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டம் ராமதாஸின் புகைப்படங்களால் நிரம்பி இருந்தது. மேடையிலும் பேனர்களிலும் நிறுவனர் ராமதாஸ் படங்கள் இடம்பெற்றன. அன்புமணியின் பக்கத்தில் ராமதாஸுக்காக தனி இருக்கையும் காலியாக வைக்கப்பட்டது. பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி தந்தையை குலசாமி என புகழ்ந்து இந்திய சமூக நீதி சீர்திருத்தவாதிகளில் முக்கியஸ்தராக பாராட்டினார். அதேவேளை ராமதாஸை சுற்றி இருக்கும் சிலரை சுயநலவாதிகள் குள்ளநரி கூட்டம் என கடுமையாக விமர்சித்தார். பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்களே என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் பேசிய பிற நிர்வாகிகளும் ராமதாஸை புகழ்ந்தனர். யாரும் அவமதிக்கவில்லை. ஊடகங்களிடம் பேசிய நிர்வாகிகள் இருவரும் விரைவில் சமரசம் செய்து ஒன்றாக செயல்படுவார்கள் என்று நம்பிக்கையை தெரிவித்தனர். ஆனால் அடுத்த நாள் மயிலாடுதுறையின் பூம்புகாரில் ராமதாஸ் தலைமையில் நடந்த மகளிர் மாநாட்டில் அன்புமணி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டார். எந்த இடத்திலும் அன்புமணியின் புகைப்படம் இல்லை. ராமதாஸின் உரை சமரச மனப்பான்மையற்றதாக இருந்தது. மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்காதீர்கள், தான் சொல்வதே நடக்கும், தேர்தல் கூட்டணியை பற்றி உங்கள் எண்ணங்களை பிரதிபலிப்பேன் என கூறி மறைமுகமாக அன்புமணியை விமர்சித்துள்ளார். இந்த 2 நிகழ்வுகளும் இருவருக்கும் இடையிலான பிளவை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இன்று பிரச்சனை முடியும், நாளை முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்த நிர்வாகிகளுக்கு இது சோர்வையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.